இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழன் யாரையும் தாழ்த்த மாட்டான், தானும் தாழமாட்டான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் முல்லை பெரியாறு பிரச்சினை தொடர்பாக புதுவை திமுகவினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். புதுவை மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை அருகில் திமுகவினர் முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் திமுகவின் கருத்துக்களை வலியுறுத்தும் வகையிலும் தமிழக உரிமைகளுக்கு குந்தகம் விளைவிக்க எண்ணும் எந்த சக்தியாக இருந்தாலும் அதனை எதிர்த்து போராடும் நோக்கத்திலும் தமிழன் யாரையும் தாழ்த்த மாட்டான், தானும் தாழமாட்டான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையிலும் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் இளைஞர் அணி அமைப்பாளர் சிவா முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், MA சுப்பிரமணியன் கென்னடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், திமுக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், உழவர்கரை இளைஞரணி செயலாளர் திரு IG வீரராகு, திருவண்டார்கோவில் காந்தி, திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர், லோக கணேசன், திமுக மீனவரணி அமைப்பாளர் சக்திவேல், மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் செந்தில்குமார், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் MK பழனி, வட்ட செயலாளர்கள் சாஸ்திரி, பாபு, குரு, தொகுதி பிரதிநிதி குணா, முன்னாள் கவுன்சிலர்கள் சக்திவேல், வேலவன், சதாசிவம், செல்வம், தொண்டரணி அமைப்பாளர் ஜெரும், மகளிரணி திமுக அமைப்பாளர் அருள்செல்வி, மகளிரணி ஏஞ்சல் மணிதேவி, சரஸ்வதி, அமுதா, பிச்சையம்மாள், புளோரா, கலைஞர் ஆட்டோ சங்க உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் பிராங்க்லின் பிரான்சுவா உட்பட புதுவை முழுவதும் உள்ள திமுக பொறுப்பாளர்கள், திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களை எல்லாம் மீறி, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மீறி இன்றைக்கு ஏதோ ஒரு தொகுதியிலே தேர்தல் நடக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காக கேரள மாநிலத்திலே உள்ள அரசியல்வாதிகள் நம்முடைய மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் சகோதர சகோதரிகளாக பழகுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களை பிரித்தாளும் விதமாக, அங்கே ரத்தத்தை சிந்துகின்ற ஒரு செயலை ஏற்படுத்துகின்ற ஒரு விதமாக இன்றைக்கு சூழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை கண்டிக்கின்ற முறையிலே எங்களுடைய தாணை தலைவர் கலைஞர் அவர்களும், தளபதி அவர்களும், பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சேர சோழ பாண்டிய மன்னர்களை எல்லாம் சந்தித்தவர்கள் நாங்கள், சகோதரத்துவமாக இருந்தவர்கள் நாங்கள். இன்றைக்கு இந்த பிரிவினை கடுமையாக எதிர்க்கின்றோம். இந்த பிரச்சனை மிக ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டிய பிரச்சனை. இன்றைக்கு மக்கள் எல்லாம் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கின்றார்கள். தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் வறண்டு போய்விட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில், ஒரு கெட்ட எண்ணத்துடன், அரசியல் நோக்கத்துடன் ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தலுக்காக இந்த ஈனத்தனமான காரியத்தை செய்கின்ற அனைவரையும் கண்டிக்கின்றோம். எங்களது எதிர்ப்பை அமைதியான முறையிலும் சாத்வீகமான முறையிலும், எவரையும் தாக்காமல், எவரையும் இழிவுபடுத்தாமல், எவரையும் புண்படுத்தாமல் ஒரு நல்ல முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதித்த வரையில் இன்றைக்கு இங்கே புதுவை மாநிலத்தில் உண்ணாவிரத்தை இருந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் உண்ணாவிரதத்தை வாழ்த்தி பேசினார். நாம இங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். இங்க மலையாளத்தார்களும் இருக்கிறாங்க,
மற்ற மாநிலத்தோடு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஏதாவது ஒரு வேற்றுமை காட்டுறோமா? இல்ல, அந்த அளவுக்கு நேசிக்கிறோம். இதுல 142 அடி தண்ணிட்டா அதனுடைய டேங்க் உடைஞ்சிடும் சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதெல்லாம் உடையாது. அப்படியே உடையாததுக்கு பல சாற்றுக்கூறுகளாக இருக்குது. தப்பி தவறி உடைஞ்சா கூட எவ்வளவு வீடுகள் நாஸ்தியா தெரியுமா? ஒன்னும் பெரிய ஒன்னும் போகாது. மிஞ்சி பார்த்தா கேரளாக்காரங்க கட்டி வச்சிருக்கிற பண்ணை வீடுகள் ஒரு 500 வீடு 600 வீடு ஃபால் ஆகும். வேற ஒன்னும் ஆகாது. ஏன்னா மீதி இருக்கிற அத்தனை நீரும் தமிழகத்துக்கு தான் சேரும். இதுதான் உண்மை. இந்த வரலாற்று தெரியாத உண்மையை தெரியாம பாவம் அவங்க அரசியலுக்காக அங்க மலையாளத்தில் அவங்க பூந்து விளையாடி இருக்கிறாங்க. இதுல நம்முடைய கட்சி, நம்ம திராவிட இயக்கம், இவங்க நம்ம உண்மை பூர்வமா நம்ம தமிழுக்காக இங்க நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. மற்றவருடைய நிலைப்பாடு என்ன? அங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அங்க ஆப்போசிட் பண்றாங்க. இங்க நமக்கு தண்ணீருக்காக இங்க அவங்க என்ன முடிவுன்னு சொல்லிட்டு பின்னாடி தான் தெரியும். பாரதிய ஜனதா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? அங்க தண்ணீரை கொடுக்க கூடாது எதிர்க்கிறாங்க. இங்க அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆனா இதுல எப்படிதான் நம்ம திராவிட கட்சி மட்டும் தமிழனுக்காக தண்ணி வேண்டும் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த உண்ணாவிரதம் சாதாரண உண்ணாவிரதம் இல்லை. இது நிச்சயமாக அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் காட்டிய வழியில் இருக்கிறீங்க. நிச்சயமாக இதற்கு வழி தந்தவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களே இன்றைய தினம் உண்ணாவிரதம் இருக்கும் அவருடைய உடன்பிறப்புகள், அவருடைய ரத்தமான நீங்கள் இந்த ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்து இதை காட்டி இதை இந்தியா முழுவதும் இதை எதிர்க்க செய்யுமாறு இதற்கு ஒரு வலியுறுத்தி நாம் அனைவரும் உண்ணாவிரதத்திற்கு நம்முடைய அற போராட்டங்களை வெளிப்படுத்தி அகிம்சையை ஒன்றே ஜெயிக்க என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுவையில் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணி வரும் 19ஆம் தேதி துவங்குகிறது என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறையை ஆய்வு செய்த முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்திற்கு முதல்வர் ரங்கசாமி சென்று ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் அவருக்கு வரவேற்பு அளித்த இயக்குநர் பிரியதர்ஷினி, துணை இயக்குநர் கணேசன் ஆகியோரிடம் பணிகள் குறித்து தெரிந்து கொண்டு தன்னுடைய விவரங்களை ஸ்மார்ட் கார்டுக்காக பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுவையில் 13 கோடி செலவில் ஸ்மார்ட் கார்டு பதிவு செய்யும் பணி துவங்கியுள்ளது. இதில் முதல் கட்டமாக புதுவை மற்றும் மாகியில் ஸ்மார்ட் கார்டு பதிவு செய்யும் பணி நடந்து வருகிறது. இதில் 90% பணிகள் முடிவடைந்துவிட்டது. அதாவது இதுவரை 2,61,000 ரேஷன் கார்டுகளில் 2,18,000 கார்டுதாரர்கள் பதிவு செய்துள்ளனர். இன்னும் காரைக்கால் மற்றும் ஏனாமில் ஸ்மார்ட் கார்டு பதிவு செய்யும் பணி துவங்கவில்லை. அங்கும் விரைவில் துவங்கப்படும். மற்றும் வருகிற 19ஆம் தேதி முதல் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணி துவங்குகிறது. அதனை சண்முகாபுரம் ரேஷன் கடையில் நான் துவக்கி வைக்கிறேன். இதனையடுத்து மாநிலம் முழுவதும் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்று கூறினார். குடிமைப்பொருள் வழங்கும் மற்றும் ஒரு விவகாரத்துறை வழங்க இருக்கின்ற ஸ்மார்ட் கார்டு நுண்ணறிவு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை பணிகள் சம்பந்தமாக ஆய்வு செய்யப்பட்டது. வருகிற 19/12/2011 ஆண்டு இந்த நுண்ணறிவு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை வழங்குகின்ற பணி தொடங்க இருக்கின்றது. இதுவரை புதுச்சேரி மற்றும் மாஹே பகுதியில் 90% ஸ்மார்ட் கார்டு, நுண்ணறிவு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை பணி முடிந்திருக்கின்றது. காரைக்கால் ஏனாம் பகுதியில் அந்த பணியை விரைவில் தொடங்க இருக்கின்றோம். முழுவதுமான பணி வர இருக்கின்ற மார்ச் மாதத்தில் முடிவடையும். இதன் மூலமாக நமது மக்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று குடிமைப்பொருள் துறையானது வழங்குகின்ற உணவுப் பொருட்களை சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலமாக கூடுதலாக இருக்கின்ற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டையினுடைய எண்ணிக்கை குறையும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. வேலைவாய்ப்பினை பெருக்க
5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதும் என்ற தகுதி அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டு குறுகிய கால பயிற்சி வழங்கப்பட உள்ளது என்று வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநர் மலர்கண்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநர் மலர்கண்ணன் கூறுகையில், வேலைவாய்ப்புகளை பெருக்கவும் தொழிற்சாலைகளில் முறைசாரா பகுதி பிரிவுகளில் வேலை செய்து கொண்டிருக்கும் அனுபவம் இருந்தும் சான்றிதழ் இல்லாதவர்கள் பயனடையவும் இந்திய அரசு தொழிலாளர் அமைச்சகம் திறன் வளர்ப்பு முயற்சிகள் என்னும் புதிய திட்டத்தை துவக்கியுள்ளது. அதன்படி வழக்கமாக ஐடிஐயில் தேவைப்படுகின்ற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி என்ற கல்வித் தகுதி முழுவதுமாக நீக்கப்பட்டு 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதும் என்கிற வகையில் தகுதி நிர்ணயிக்கப்பட்டு வருட கணக்கில் பயிற்சி என்ற முறை மாற்றப்பட்டு குறுகிய கால பயிற்சி, அதாவது 120, 180, 210, 300 மணி நேர பயிற்சி என அளிக்கப்பட உள்ளது. இதில் சேர விரும்புவர்கள் பயிற்சி கட்டணமாக 500 ரூபாயினை செலுத்தி வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு பயிற்சி பெறலாம் என்றும், தேர்வில் வெற்றி பெறும் பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் மற்றும் பணிபுரிவோரின் வசதிக்கேற்ப மாலை நேர பயிற்சி வகுப்புகளும் வார இறுதி விடுமுறை நாட்களிலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று கூறினார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் புதுவை சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று உண்ணாவிரத போராட்டத்தில் புதுவை திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா பேசினார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுவை திமுகவினர் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில இளைஞரணி அமைப்பாளர் சிவா முன்னிலை வகித்து பேசுகையில், திமுக தலைவர் கருணாநிதியின் உத்தரவுப்படி புதுவையில் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது என்றும், இந்திய இறையாண்மையை காப்பாற்றும் வகையில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும். தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சினையான குடிநீர் பிரச்சினையை கேரள அரசு அரசியலாக்குகிறது என்றும், இறுதி தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் படைத்த உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர், மேலும் தமிழகத்தில் போராட்டம் அறிவித்தவுடன் தமிழக அரசு சட்டமன்றத்தை கூட்டியுள்ளது. புதுவையிலும் தமிழர்கள் வாழ்கின்றனர். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டிற்கு கருத்து தெரிவிக்காத புதுவை அரசு முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் அரசு மௌனம் காக்கிறது. எனவே தமிழர்களின் நலன் கருதி புதுவை சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். நிறைவில் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பழச்சாறு வழங்கி உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுக்க தலைவர் கலைஞர் அவர்களின் ஆணைப்படி, நம்முடைய தளபதி அவர்களுடைய எண்ணப்படி இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உரிமையை நிலைநாட்ட கேரளத்தினுடைய உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஒரு நீதி வழங்கியும் அந்த நீதியை ஏற்காத, இந்திய இறையாண்மைக்கே குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் எல்லா நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றமாக இருக்கின்ற அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காமல் ஒரு மாநில அரசாங்கம், கேரள மாநில அரசாங்கம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஏற்றி நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செல்லுமையானால் அது நம் நாட்டினுடைய இறையாண்மைக்கு பெரிய குந்தகமாக விளையும். இதை மத்திய அரசு, முக்கியமாக மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அரசு உணர்ந்து இதற்கு உடனடியாக மத்திய போலீஸ் படையை அங்கு அனுப்பி அமைதி நிலவுவதற்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிலைநாட்டுவதற்கும் உறுதி இருக்க வேண்டும். இது மக்களிடையே இருக்கின்ற உணர்வுகளை வேறுபடுத்தி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திவிடும். இதை ஒரு அமைதியான முறையில் முதல் கட்டமாக தலைவர் அவர்கள் இந்த உண்ணாவிரத்தை நீங்க தொடங்கியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் எழுச்சியோடு தமிழர்களின் உணர்வோடு இந்த உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உண்ணாவிரதம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த உண்ணாவிரத்தின் அடிப்படையில் தலைவர் எடுக்கின்ற அடுத்த முடிவுக்காக நான் காத்திருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் உணர்ச்சி பூர்வமாக இந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.